கரூர்ல வந்து அமலாக்கத்துறை சோதனை பண்ணாங்க. செந்தில் பாலாஜி வீட்டில், அவங்க உறவினர்கள் வீட்டில், நண்பர்கள் வீட்டிலலாம் சோதனை பண்ணாங்க. சோதனை பண்ணும்போது வந்து அமலாக்கத்துறை வாகனத்தை வந்து அடித்து நொறுக்குனதா, மறியல் பண்ணும்போது தாக்கப்பட்டதா வந்து புகார் இருக்கு. ஒரே நிறுவனம் அந்த டெண்டரில் ஒரே அமௌண்ட்டை கோட் பண்ணி மொத்தமாக வந்து எடுத்துருக்குறாங்க. அதில் வந்து மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவர் ஏற்கனவே அறப்போர் இயக்கம் வந்து கொடுத்துருந்தாங்க. அதே விஷயத்த நிர்மல்குமாரும் வந்து சொல்லியிருக்கிறார். ஹார்டிஸ்க்லாம் காணாமல் போச்சு இல்லை ஒரு செய்தி கேள்விப்பட்டோம். அதுக்கும் செந்தில் பாலாஜிக்கு சம்மந்தம் இருக்குமா? ஹார்டிஸ்க்கு காணாமல் போன கேஸில் வந்து நிர்மல்குமார் மேலே தான் நடவடிக்கை எடுக்கணும். செந்தில் பாலாஜி வந்து மறுபடியும் அதிமுகவுக்கு போறாரு அப்படின்னு ஒரு தகவல் வருது. அது எப்படி உண்மையா சார்? ஆமா, அதுக்கு வந்து செந்தில் பாலாஜி தரப்புலையோ இல்ல அதிமுக தரப்புலையோ திமுக தரப்புலையோ யாருமே விளக்கம் கொடுக்கல. ஆனா ஒரு செய்தி வந்து வேகமா பரவிக்கிட்டு இருந்துச்சு. செந்தில் பாலாஜி வந்து அதிமுகவுக்கு போறாரு. இப்ப திமுக வந்து பிஜேபி வந்து செந்தில் பாலாஜி அப்ரூவரா மாறினாங்க அப்படின்னா திமுகவையே காலி பண்ணக்கூடிய ஒரு அளவுக்கு ஒரு நெருக்கடி இருந்தது. தாவேக்கா வந்து மத்திய அரசு கூட இணைந்து சேர்ந்து செய்வாங்களா இல்லை இவங்களே துணிவா வந்து லஞ்சம் ஊழலை ஒழிக்க போறோன்னு களத்தில் இறங்குவாங்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சார் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கும், சொல்லுங்க. சார், திமுகவின் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கைதாக வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அது எப்படி சார் நடக்குமா? அது என்ன அப்படின்னா வந்து செந்தில் பாலாஜியை பற்றி ஆதவர்ஜனா வந்து ஒரு கூட்டத்தில் பேசியிருக்கிறார். அவர் வந்து திமுகவில் இருக்கக்கூடிய சீனியர் அமைச்சர்களுக்கு இல்லாத ஒரு முக்கியத்துவம் வந்து செந்தில் பாலாஜிக்கு திமுகவில் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லை, அமைச்சரவையிலையும் முக்கியமான 2 துறை, அதுவும் டாஸ்மாக்கு, மின்சாரத்துறை 2 டிபார்ட்மெண்ட்டை கொடுத்து அவரை முக்கிய இடத்துல வச்சுருந்தாங்க. இதில் வந்து நிறைய பண நடமாட்டங்கள்லாம் இருந்தது. ஊழல் பண்ணாங்க அப்படின்னே சொல்கிறாரு ஆதவர்ஜனா வந்து மீட்டிங்கில் சொன்னார். இதுக்கு அப்புறம் தான் வந்து கொஞ்சம் பரபரப்பாயிருச்சு. அப்போ செந்தில் பாலாஜி கைதாக போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சம்பவங்கள் வர்றதுக்கு காரணம் வந்து ஆதவர்ஜனா வந்து தொடங்கி வச்சிருக்காரு அப்படி ஒரு விஷயத்த. அதன் காரணமாக தான் அந்த 2 தினங்களுக்கு முன்னாடியே வந்து அவர் வீட்டில் சோதனை பண்ணாங்க. அதே மின்சாரத்துறையில் வந்து டிரான்ஸ்ஃபார்மர் கொள்முதலில் ஊழல் பண்ணாங்கன்னு சொல்லி. அப்போ அது 2 சம்பவத்தை நீங்க சொல்றீங்க. ஒன்று வந்து கரூர்ல வந்து அமலாக்கத்துறை சோதனை பண்ணாங்க. செந்தில் பாலாஜி வீட்டில், அவங்க உறவினர்கள் வீட்டில், நண்பர்கள் வீட்டிலலாம் சோதனை பண்ணாங்க. சோதனை பண்ணும்போது வந்து அமலாக்கத்துறை வாகனத்தை வந்து அடித்து நொறுக்குனதா, மறியல் பண்ணும்போது தாக்கப்பட்டதா வந்து புகார் இருக்கு. அது கரூர் டவுன் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து அமலாக்கத்துறை பெண் அதிகாரி ஒருத்தரவங்க வந்து கொடுத்துருக்குறாங்க. அந்த கேஸ்ல வந்து செந்தில் பாலாஜியோட தம்பி அசோக்குமார், ஏற்கனவே செந்தில் பாலாஜி கைதாகி 1 வருஷம் ஜெயிலில் இருக்கும்போது அசோக்குமார் வந்து தலைமறைவா இருந்தார். அவர் எங்க இருக்காருன்னே தெரியல, பிடிக்க முடியல அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ திடீர்னு ஒரு நாள் வந்து நீதிமன்றத்தில் வந்து ஆஜராகி முன்ஜாமீன் வாங்கிட்டு போயிட்டார் அசோக்குமார். அவர் வந்து ஜெயிலுக்கு போகலை. அதாவது செந்தில் பாலாஜியும் அசோக்குமாரும் எப்போதும் ஒன்றா தான் இருப்பாங்க. கரூரில் நடந்த மாநாடு கூட அசோக்குமார் முன்னால் நின்று எல்லாம் செய்வார். தம்பியுடைய படைக்கஞ்சான மாதிரி அவர் செந்தில் பாலாஜியும் அசோக்குமார் தான் அந்த ஏரியாவுக்கு வந்து தேர்தல் பணிகளும் நிறைய செய்வார். அசோக்குமார் வெளியில தெரியாது, கட்சியில முக்கிய பொறுப்புல இல்லைன்னா கூட அவருக்கு துணையா இருப்பாரு. அந்த அசோக்குமாரை வந்து அந்த கரூர் அமலாக்கத்துறை வாகனம் தாக்கப்பட்ட கேஸில் அவரை கைது பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்காக தான் இங்கே அசோக்குமார் மொபைல் நம்பரை வச்சு ட்ரேஸ் பண்ணி வந்தாங்க. அப்போ பட்னப்பாக்கம் எம்ஆர்சி நகரில் வந்து செந்தில் பாலாஜி வீட்டில் அசோக்குமார் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அவருடைய இன்னோவா கார் மட்டும்தான் அங்கே இருந்தது. ஒருவேளை முன்னாலே தகவல் தெரிஞ்சிருக்கலாம். செந்தில் பாலாஜி இல்லை அப்படின்னு சொன்னாங்க வீட்டில். செந்தில் பாலாஜி இல்லை, அசோக்குமாரை தேடி தான் வந்தது. அசோக்குமாரும் அங்கே இல்லை. இப்போ இன்னொரு சம்பவம் வந்து மின்சாரத்துறை சொன்னீங்கல்ல, அவர் வந்து மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் வந்து பேட்டி கொடுத்துருந்தாரு. அவரும் வந்து மின் வாரியத்தில் நிறைய ஊழல் பண்ணாங்க, டிரான்ஸ்ஃபார்மர் கொள்முதல்லாம். அதாவது ஒரே நிறுவனம் அந்த டெண்டர்ல ஒரே அமௌண்ட்டை கோட் பண்ணி மொத்தமாக வந்து எடுத்துருக்குறாங்க. அதில் வந்து மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவர் ஏற்கனவே அறப்போர் இயக்கம் வந்து கொடுத்துருந்தாங்க. அதே விஷயத்த நிர்மல்குமாரும் வந்து சொல்லியிருக்கிறார். அப்போ அந்த கேஸுக்கும் வந்து இன்னும் வழக்கு எதுவும் பதியல, அவங்க மேலே விசாரணை எதுவும் நடத்தலை. அதுவும் வந்து ஒரு பெரிய நெருக்கடியாக வந்து செந்தில் பாலாஜிக்கு மாதிரி இருக்கு. சார், இப்போ இந்த ஹார்டிஸ்க்லாம் காணாமல் போச்சு இல்லை ஒரு செய்தி கேள்விப்பட்டோம். அதுக்கும் செந்தில் பாலாஜிக்கு எதுவும் சம்மந்தம் இருக்குமா? ஹார்டிஸ்க்கு காணாமல் போன கேஸில் வந்து நிர்மல்குமார் மேலே தான் நடவடிக்கை எடுக்கணும். அவர் தான் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அமைச்சர். அப்போ அவருடைய டிபார்ட்மெண்ட்ல ஒரு தவறு நடக்குது அப்படின்னா அது அவர் தான் பொறுப்பாகணும். இல்லை பழைய தகவல்கள் எதுவும் இருக்கு, அதனால வந்து நாங்கள் இந்த மாதிரி பண்றோம் அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகம் இருக்கும் இல்லையா? ஆமாம், யார் எடுத்துட்டு போனது? அது நிர்மல்குமார் டிபார்ட்மெண்ட்ல உள்ள ஒரு அதிகாரி.
கான்ட்ராக்ட்ல இருக்கிறாரு, அவர் எடுத்துட்டு போறாரு. என்ன பழைய அதிகாரிகள்ல பழைய கட்சி அப்படி கிடையாது. அப்போ இப்போ நான் ஒரு வீட்டில் குடி போயிடுறேன்னா அந்த வீட்டுக்கு முழு பொறுப்பு எனக்கு தான். அந்த நிர்வாகம் என்னுடைய பொறுப்புல தான் இருக்கணும். அப்போ அந்த கேஸ்ல நம்ம நடவடிக்கை எடுக்கணும்னா நிர்மல்குமார் மேல தான் அஜாக்கிரதையா இருந்திருக்கிறாங்க அவங்க டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி, இல்லைன்னா அவர் கீழே உள்ள அதிகாரிகள் மேல அவர் நடவடிக்கை எடுத்திருக்கணும். அப்படி எதுவுமே நடக்கல. அது ஹார்ட் டிஸ்க் எடுத்து ஒரு செகண்ட் ஹேண்ட்ல ஹார்ட் டிஸ்க் சேல்ஸ் பண்ற பெங்களூர்ல அவங்க வந்து வித்துருக்குறாங்க. அப்போ இதுக்குள்ள என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி அது 2 நாள் பேசுறதுக்கு வேணா பரபரப்பா இருக்கும்போது தவிர அதுல வந்து பெரிய விஷயங்கள் இருந்த மாதிரி தெரியல. அப்படி நடவடிக்கை எடுத்தோம்னா நிர்மல்குமார் மேல வந்து நடவடிக்கை எடுக்கலாம். சார், செந்தில் பாலாஜி வந்து மறுபடியும் அதிமுகவுக்கு போறாரு அப்படின்னு ஒரு தகவல் வருது, அது எப்படி உண்மையா சார்? ஆமா, அதுக்கு வந்து செந்தில் பாலாஜி தரப்புலையோ இல்ல அதிமுக தரப்புலையோ திமுக தரப்புலையோ யாருமே விளக்கம் கொடுக்கல. ஆனா ஒரு செய்தி வந்து வேகமா பரவிக்கிட்டு இருந்தது, செந்தில் பாலாஜி வந்து அதிமுகவுக்கு போறாரு. அதாவது என்ன காரணம் சொல்றாங்க அப்படின்னா, வேலுமணி தங்கமணி அந்த டீம் வந்து அதிமுக விட்டு விலகுறாங்க மீன்ஸ் அவங்க வந்து ஒரு ஒட்டு இல்லாம ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்த ஃபில் பண்ணணும் அப்படின்னா செந்தில் பாலாஜியால தான் முடியும். அதனால செந்தில் பாலாஜி வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி முயற்சி பண்றதாகவும் சேலம் டீம் வந்து அதுக்கான பேச்சுவார்த்தையை தொடங்கிட்டதாகவும் சொன்னாங்க. செந்தில் பாலாஜி தரப்புல இதுல பெரிய எதுவும் சொல்லல, எதிர்ப்போ தெரிவிக்கல, இல்ல போறேன் அப்படின்னு எதுவும் விளக்கம் சொல்லல. ஆனா திமுக வந்து அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. செந்தில் பாலாஜி வந்து எம்எல்ஏவா இருக்கும்போதுல இருந்து மந்திரியா வந்ததுல இருந்து எல்லா நேரத்திலையுமே வந்து ஜெயலலிதாவுக்கு வந்து தோழியா இருந்த சசிகலா, அவங்க சசிகலா உறவினர் இளவரசி, இவங்க குடும்பத்துக்கெல்லாம் செந்தில் பாலாஜி வந்து ரொம்ப நெருக்கம், நம்பிக்கைக்குரியவராக இருந்தார். கட்சி சார்ந்த பணிகள்னாலும் சரி, அரசு பணிகள்னாலும் சரி, செந்தில் பாலாஜியை நம்பி ஒப்படைப்பாங்க. அப்படி இருந்தக்கூடிய செந்தில் பாலாஜி தான் ஜெயலலிதா அவங்க வந்து ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது நிறைய வேண்டுதல்லாம் செஞ்சு அதுவும் ரொம்ப பிரபலமானது. அப்போ அவங்க மரணத்துக்கு அப்புறம் வந்து அவரால் கட்சியில் பெரிய அளவில் நிலைப்பெற முடியல. அப்போதான் டிடிவி தினகரன் கூட போகிறாங்க. டிடிவி தினகரனுக்கு படைத்தளபதிகள் மாதிரி வந்து செந்தில் பாலாஜி, தங்கத்தமிழ் செல்வன் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அப்போ ஒரு கட்டத்தில் அங்கேயும் வந்து அவரால் நிற்க முடியல டிடிவி கூடயும். அதுக்கப்புறம் தான் திமுக பக்கம் போனார். இப்போ திமுகவில் வந்து பிஜேபி வந்து செந்தில் பாலாஜி அப்ரூவராக மாறினாங்க அப்படின்னா திமுகவையே காலி பண்ணக்கூடிய ஒரு அளவுக்கு ஒரு நெருக்கடி இருந்தது. அமலாக்கத்துறையில் வந்து 1 வருஷம் ஜெயிலில் வச்சிருந்தாங்க. அப்போ வந்து நீங்க வந்து இத என்ன நடந்துச்சு அப்படிங்கறத நீங்க சொல்லுங்க, இல்ல இப்படி எல்லாம் நாங்க சொல்ற மாதிரி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படி அரவிந்த் கெஜ்ரிவாலை அரெஸ்ட் பண்ணாங்களோ அதே போல இங்க ஸ்டாலினையும் உதயநிதியும் அரெஸ்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து ஒரு நெருக்கடி வந்தது. இடையில கூட பாஜக அனுப்பி வச்ச ஆள் தான் செந்தில் பாலாஜி அப்படின்னு கூட சொன்னாங்க. அப்படி மகாராஷ்டிரால மாதிரி திமுக உடைக்க போறாரு அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனா செந்தில் பாலாஜி வந்து கடைசி வரைக்கும் திமுகவில் ஸ்ட்ராங்கா இருந்தார். ஸ்ட்ராங்கா இருந்தது மட்டும் இல்லாம வந்து கரூர்ல வந்து அவரோட தொகுதியில வந்து தோந்து போனா கூட அவர் வந்து தொகுதி மாதிரி வேற தொகுதி போனார். அங்க எம்ஆர் விஜயபாஸ்கர் ஜெயிச்சிட்டாரு. இவர் நிப்பாட்டு நாள் தோந்துட்டாங்க. ஆனா இவர் தொகுதி மாதிரி கோயம்புத்தூர் போனார்ல, கோயம்புத்தூர்ல போய் செந்தில் பாலாஜி ஜெயிச்சிட்டாரு. அது மட்டும் இல்ல, கோயம்புத்தூர் வந்து அதிமுக கோட்டை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எப்போதுமே தொடர்ந்து வந்து அதிமுக ஜெயிக்கக்கூடிய அந்த மாவட்டம். அங்க போய் வந்து 3 சீட்டு திமுக ஜெயிச்சது வந்து செந்தில் பாலாஜி கூட வெற்றியா பார்க்கப்பட்டது. அப்ப கொங்கு மண்டலத்துல சரி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு செந்தில் பாலாஜி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அதிமுக நினைக்கிறாங்க. ஆனா திமுக வந்து விட மாட்டாங்க. அது இந்த கட்டத்துல அதிமுகல இருந்து எல்லா அமைச்சர்களும் வெளியே வந்துட்டு இருக்காங்க, பழைய அமைச்சர்கள். இந்த நேரத்துல பலமா எதிர்கட்சியா இருக்கக்கூடிய திமுகல இருந்து இவர் போவதுக்கான காரணம், அதிமுக இருந்து வெளியில வரக்கூடியது யாரு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதிமுக வந்து அன்னைக்கெல்லாம் வந்து ஒவ்வொரு சாட்டர்டே வந்து தவைக்க கட்சியில சேர்றாங்க. அதிமுக முன்னாள் அமைச்சர் அப்படிங்கிறாங்க. கூகுள்ல தேடி பார்த்தாலும் அந்த முன்னாள் அமைச்சர் யாருன்னு தெரியல. அதுக்கப்புறம் சொல்றாங்க எம்ஜிஆர் காலத்துல அவங்க வந்து அமைச்சரா இருந்தாங்க அப்படின்னு சொல்லி. எம்ஜிஆர் காலத்துல அமைச்சரா செல்வாக இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் கட்சியில இருந்து ஓரமா அவங்க எந்த செயல்பாடு இல்லாம இருக்காங்க. இந்த மாதிரி முன்னாள் எம்எல்ஏ எப்போ ஒரு காலத்துல எம்எல்ஏவா இருந்திருக்கிறாங்க. இப்போ ஆக்டிவா இல்ல. இப்போ ஆக்டிவா இருக்கக்கூடிய விஜயபாஸ்கர், வேலுமணி, தங்கமணி இந்த மாதிரி ஆளுங்க போனாங்க. ஆர்பி உதயகுமார், ராஜேந்திர பாலாஜி, செல்லூர் ராஜு இப்படி ஆளுங்க போனாங்க அப்படின்னா அதிமுகவில் முக்கிய தலைவர்கள் வந்து அங்க போறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஆனா அப்படி ஆளுங்கள் வந்து யாருமே அங்க பெருசா வரல. ஒரு செங்கோட்டையன் தவிர வந்து முக்கியமான தலைவர்கள் அப்படின்னு சொல்லி அதிமுகவில் இருந்து யாரும் தாவேக்கா போகல. எல்லாம் வந்து ஒரு அரசியல்ல இருந்து கொஞ்சம் ஓய்வுல இருந்தவங்க எல்லாம் இப்ப தாவேக்காவுக்கு போற மாதிரி அப்படி ஒரு நிலை தான் இருக்குது. செந்தில் பாலாஜி வந்து தாவேக்கா போவாரா, அதிமுக போவாரா, அல்லது திமுக தடுத்து இருக்குமா அப்படிங்கிறது ரெண்டாவது. செந்தில் பாலாஜி மேல உள்ள கேஸ் எல்லாம் திரும்ப வந்து தோண்டி எடுக்கப்பட்டு அந்த நெருக்கடி வந்து அவருக்கு இருக்குது. அதை சமாளிச்சு அவர் இருக்கணும். அது சமாளிக்க முடியல அப்படின்னா கட்சி ஆளுங்கட்சி ஒன்று மத்தியில் ஆளுங்கட்சி இருக்கக்கூடிய பிஜேபி போனோம், அல்லது மாநிலத்தை ஆளுங்கட்சி இருக்கக்கூடிய தாவேக்கா போனோம். ரெண்டு இல்லாமல் சமாளித்து இருந்தார் அப்படின்னா அரசியலில் தொடர்ந்து வந்து அவருக்கான செல்வாக்கு வந்து இன்னும் கூடிக்கிட்டே தான் இருக்கும். சார், அப்போ செந்தில் பாலாஜியோட அடுத்த கட்ட மூவ் அப்படிங்கிறது எப்படின்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா,
அதிமுக ஆட்சிக்கு வந்தா திமுக அமைச்சர்கள் மீது வந்து ஊழல் வழக்கு போடுறதும், திமுக இருந்தா அதிமுக மேல போடுறதும், இப்படி மாறி மாறி வந்த நிலையில் இப்ப புதுசா தாவேக வந்துட்டாங்க. இதனால இவங்க வந்து ரெண்டு கட்சி மேலையும் வந்து ஊழல் வழக்கு போட, ஏன்னா ரெண்டு கட்சி மேல உள்ள அமைச்சர்கள் மீதுமே ஊழல் இருக்கு, வழக்கு இருக்கு. அதனால இப்போ இன்னும் எந்தெந்த அதிமுக திமுக அமைச்சர்கள் மீது வழக்குகள் பாயும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் சார்? இதுல வந்து என்ன அப்படின்னா, இப்ப திமுக ஆட்சிக்கு வரும்போது அதிமுக மேல போடுறது, அதிமுக அப்படின்னு மட்டும் இல்ல, அவங்க ஆளுங்கட்சியா இருக்கும்போதே புகார் கொடுப்பாங்க. புகார் கொடுத்து பெண்டிங்ல வச்சிருப்பாங்க. வச்சுட்டு அந்த எஃப்ஐஆர் போடுறது அல்லது தீவிரமான நடவடிக்கை எடுக்கிறது, நீதிமன்றம் டைரக்ஷன் கொடுக்கறது, இந்த மாதிரி இது வந்து கொஞ்சம் வேகமாகும். என்னன்னா கவர்மெண்ட் அட்வொகேட்டா இருக்கக்கூடியவங்க வந்து ஆளுங்கட்சியினோட நியமிக்கப்பட்டவங்களா இருப்பாங்க. அப்போ ஃபைல் எல்லாம் கொஞ்சம் வேகமாக மூவ் ஆகும். அந்த நடவடிக்கைகள் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம அப்படி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சில அமைச்சர்கள் தான் வந்து இந்த மாதிரி கைதாகி இருக்காங்க. செங்கோட்டையன் வந்து ஜெயிலில் இருந்தார், 2 வருஷம் ஜெயிலில் இருந்தார் பாளையங்கோட்டையில். அதே மாதிரி முத்துசாமி அவரு ஜெயிலுக்கு போயிருக்கிறாரு, செல்வ கணபதி ஜெயிலுக்கு போயிருக்கிறாரு, பாலகிருஷ்ண ரெட்டி அவர் வந்து அமைச்சராக இருக்கும்போதே வந்து பதவியிலிருந்து விலகினாரு. அது சொத்து குவிப்பு வழக்கு கிடையாது, இன்னொரு ஒரு அடியடி மறியல் அந்த மாதிரியான கேஸ். ஆமா, அவசர அமைச்சர். இந்த மாதிரி நிறைய பேர் போயிருக்கிறாங்க. திமுகல வந்து அவங்க டீம் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். பெரிய அளவுல பதவியில இருந்து விலகினவங்க அப்படின்னு சொல்லி யாருமே இல்லை. கேஸ்ல மாட்டி போனவங்க அப்படின்னு சொல்லி விசாரணை கைதியா போயிருக்கிறாங்க. தண்டனை கைதியா வந்து திமுகல இருந்து சிட்டிங் அமைச்சராக இருந்தவங்க பெரிய அளவுல யாருமே போகல. ஆனா அதிமுகல வந்து சிஎம்மா இருந்தவங்களே போயிருக்கிறாங்க, தண்டனை கிடைச்சி வந்து போயிருக்கிறாங்க. இப்போ தாவேக ஆட்சியில பார்த்தோம் அப்படின்னா, அவங்க திமுகவையும் குறை சொல்லி இருக்கிறாங்க, அதிமுக வந்து லைட்டா டச் பண்ணி இருக்கிறாங்க. அப்போ இன்னொன்னு ஆதவர்ஜனா வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, வந்து தாவேகா வந்து இன்னொரு அதிமுக அப்படிங்கிறது எதுவும் சொல்லியிருக்காரு. அப்ப அதிமுக அமைச்சர்கள் மேல நடவடிக்கை இருக்குமா அப்படிங்கிறது கேள்விக்குறி. ஆனா திமுக அமைச்சர்கள் மேல நடவடிக்கை இருக்க அதிக வாய்ப்பு இருக்கு. முன்னாள் அமைச்சர்கள் 2 தரப்புலையுமே உள்ள முன்னாள் அமைச்சர்கள் மேல கேஸ் வந்து அதிகமாக சொல்லதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல வந்து என்ன அப்படின்னா, வந்து என்னென்ன மாதிரியான புகார் இவங்க சொல்ல போறாங்க, அவங்க என்னென்ன மாதிரியான வழக்குகள் பதியப்படும். இதுல இன்னொரு சிக்கல் இருக்குது. என்ன அப்படின்னா, நீங்க மக்களால் தேர்வு செய்யப்பட்ட எம்எல்ஏ எம்பிகள் இருக்கிறாங்கல்ல, இவங்க மேல நீங்க கேஸ் போடணும், விசாரணை நடத்தணும், கைது பண்ணணும் அப்படின்னா, இப்போ புது நடைமுறைப்படி என்னன்னா, ஆளுநரோட அனுமதி வந்து வாங்கணும். உள்துறை அமைச்சகத்தோட அனுமதி கிடைக்கணும் உங்களுக்கு. அப்படி ஒரு தடை இருக்கும்போது பிஜேபி என்ன செய்வாங்க அப்படிங்கிறது இருக்கு. பிஜேபி நினைச்சாதான் தாவேகா நடவடிக்கை எடுக்க முடியும். இப்போ செந்தில் பாலாஜியை கைது பண்றாங்க அப்படின்னா, பிஜேபியினுடைய ஒப்புதல் இல்லாம தாவேகா நடவடிக்கை எடுக்க முடியாது. ஒருவேளை பிஜேபி நினைச்சு 2 திராவிட கட்சிகளையும் காலி பண்ணுவோம், திமுக அதிமுகவை காலி பண்ணுவோம், அது தாவேகாவை பயன்படுத்தி கொடுவோம்னு பிஜேபி நினைச்சாங்க அப்படின்னா, தாவேகா முன்முயற்சி எடுத்து முழு வேகத்துல இறங்கினாங்க அப்படின்னா 2 தரப்புலையும் கைதாக வாய்ப்பு இருக்கு. அதுலதான் அன்பில் மகேஷ் பேரெல்லாம் அடிபடுது. ஏன்னா கல்வித்துறையில நிறைய லஞ்சம் வாங்கினாரு, ஸ்கூல் வந்து புதுசா பெர்மிட் இது பண்றதுக்கு ரெனுவல் பண்றதுக்கு இந்த மாதிரிலாம் லஞ்சம் வாங்கினாருன்னு அந்த அதிக செய்திகள் வர்றது காரணம் அன்பில் மகேஷை வந்து டார்கெட் பண்றாங்க. அதாவது ஸ்டாலினுக்கு வந்து செந்தில் பாலாஜி, உதயநிதிக்கு வந்து அன்பில் மகேஷ், இவங்க 2 பேரையும் லாக் பண்ணிட்டோம்னா நம்ம ஸ்டாலினையும் உதயநிதியையும் மட்டுப்படுத்திடலாம், அடுத்த கட்டத்துக்கு போக விடாம தடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குது. அது சம்பந்தமா தான் அன்பில் மகேஷ் வந்து அடுத்த டார்கெட்டா இருக்கலாம். இன்னும் வேற யார் வர்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம போகதான் தெரியும். ஏற்கனவே இந்த பழைய வழக்குல இருந்து அனிதா ராதாகிருஷ்ணன், KN நேரு அவங்க வழக்கெல்லாம் மறுபடியும் எடுக்கப்படும். ஏவா வேலு, ஐ பெரியசாமி, ஆமா, அது மட்டும் இல்ல செந்தில் பொன்முடி கேஸ் எல்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாம வேலுமணி, தங்கமணி, விஜயபாஸ்கர் இவங்க மேலேயும் இருக்குது. அன்பழகன் உயர்கல்வித்துறை முன்னாள் அமைச்சர் அவர் மேல இருக்குது. இந்த கேஸ் எல்லாமே வந்து மேக்சிமம் வந்து அமலாக்கத்துறை கேஸ் இருக்குது, அப்புறம் டிவிஎஸ்சி லஞ்ச ஒழிப்புத்துறை கேஸ் இருக்குது. இது எல்லாம் வந்து உடனே திரும்ப தூசு தட்டி எடுக்க முடியாது இவங்க, அது எல்லாம் நீதிமன்ற விசாரணையில் இருக்குது. அப்ப நீதிமன்றத்துல இருந்து அதை வாய்தா போட்டு விசாரணை நடத்தி அது படிப்படியாக தான் போகும். அதை வேகப்படுத்தலாம். இவங்க எம்எல்ஏ எம்பிக்கள் கேஸை விசாரிக்கிறதுக்குனே தனி நீதிமன்றம்லாம் இருக்குது. அந்த கேஸை வந்து வேகப்படுத்தலாமே தவிர இவங்க இப்போ நடவடிக்கை எடுக்க முடியாது. பழைய கேஸில் வந்து இவங்க உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறதுக்கு கொஞ்சம் காலதாமதம் எடுக்கும். ஆனால் இப்போ புதுசாக கேஸ் போட்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதாவது விசாரணைங்கிற பேரில் கைது பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சார், இப்போ நம்ம பேசின மாதிரி தாவேகா இதை பயன்படுத்தி இவங்க எல்லா வழக்குகளையும் போட்டு அது பாஜகவுக்கு மேலே தான் அந்த குற்றம்லாம் போகுமா அப்படி ஒரு கேள்வி ஒன்று இருக்கு. இல்லை, அமலாக்கத்துறை வருமான வரித்துறை நடவடிக்கை எடுத்தா அது மத்திய பாஜக அரசு. இப்போ லஞ்சம் ஊழல் அப்படின்னு சொல்லி இவங்க நடவடிக்கை எடுத்தா அது மாநில அரசு, தாவேகா அரசு தான். அப்போ வந்து என்ன நடவடிக்கை எடுத்தாலும் தாவேகா அரசு தான். இப்போ இவங்க நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்னா
விசாரணை கைதியா வந்து கைது பண்ணலாம். தண்டனை கைதியா கைது பண்றதுக்கு வந்து இவங்களுக்கு அதுக்கான டீம் வந்து தாவேக்கால இன்னும் செட் ஆகல. அதுக்கு நீங்க சொல்ற மாதிரி வந்து பாஜகவினுடைய சப்போர்ட் இருந்துச்சு அப்படின்னா 2 பேரும் சேர்ந்து வந்து அதை செய்யலாம். இப்போ நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதாவது தாவேக்கா வந்து மத்திய அரசு கூட இணைந்து எந்த மாதிரியான இன்னும் அரசியல் கேம் ஆட போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். சேர்ந்து செய்வாங்களா இல்லை இவங்களே துணிவா வந்து லஞ்சம் ஊழலை ஒழிக்க போறோன்னு களத்துல இறங்குவாங்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களோட தகவல்களுக்கு நன்றி சார். ரொம்ப நன்றி.